நாம் பயப்படுகிற ஒவ்வொரு வியாதிகளாகட்டும், சூழ்நிலைகளாகட்டும், எல்லாவற்றையும் மாற்றி, மகளே மகனே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன அதே தேவன் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்பதே. நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்தும் கொண்டு வருமானால், அவனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்குமானால், அதுதான் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைனா ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதும் அவனை ஆண்டவருக்குள்ளாக நிற்க வைப்பதும் தான் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். இந்த காரியத்திற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? அவருடைய அன்பை மற்ற ஜனங்களுக்கும் சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களையும் கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சபை ஆயர் அவர்களுக்கும், உபதேசியார் அவர்களுக்கும், செயலர், பொருளர் மற்றும் சபை மூத்த உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் என்னை மீண்டுமாய் நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை முதலாவது நான் துதிக்கிறேன். நம்முடைய தேவன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் போதுமானவராய் இம்மட்டும் இருக்கிறார். இனிமேலும் நம்மை அவர் ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த புது வருடத்தை காண செய்த தேவன் இந்த வருடத்திலையும் 2வது மாதத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து வைத்திருக்கிற உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரே, நீர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறோமா இருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆவியானுடைய தொடுதல் எங்கள் மீது இறங்கும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு எளியவர்களை தொடுதல். இதை தீண்டத்தகாதவர்களை தொடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டச் த அன்டச்சபிள்ஸ், அதாவது தொடக்கூடாதவர்களை தொடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த எளியவர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்ல முடியும்? அடுத்த வேலைக்கும் என்ன செய்வோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, தங்களுடைய உடைமைகளுக்கோ அல்லது உரிமைகளுக்கோ எதிராக என்ன நடந்தாலும் அவர்கள் எதிர்த்து நின்று ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்க முடியாதவர்களை நம்ம எளியவர்கள்னு சொல்லலாம். யார் இந்த தீண்டத்தகாதவர்கள்? உலகத்துல பிறக்கிற எந்த ஒரு மனுஷனும் தேவனால் தான் பிறப்பிக்கப்படுகிறான். அவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அல்லது எந்த தேசத்துல எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவன் தேவனால் தான் பிறப்பிக்கப்படுகிறான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படி தேவனால் பிறக்கிற மனுஷன் எப்படி தீண்டத்தகாதவனா போகிறான்? எப்படி இந்த உலகம் அவனை தீண்டத்தகாதவனாய், தொடக்கூடாதவனாய், ஒன்றுமில்லாதவனாய் மாற்றுகிறது? எந்த அடிப்படையில் இந்த உலகம் அவனை தீண்டத்தகாதவனாய்,
மாற்றுகிறது? ஒரு 3 காரியங்களின் அடிப்படையிலே அவன் மாற்றப்படுகிறான். ஒன்று, அந்த மனுஷன் பிறக்கிற இடம். 2வது, அந்த மனுஷனுடைய தகப்பனார் செய்கிற வேலை, அதாவது அவனுடைய குல தொழில். 3வது, அவனுடைய ஜாதி. இந்த 3 காரியங்களும் சேர்ந்து உலகத்திலே இருக்கிற எல்லா படைப்புகளையும் அனுபவிக்கிற அதிகாரமுடைய ஒரு மனுஷனாய் பிறக்கிற ஒரு மனுஷனை தீண்டத்தகாதவனாய், எந்த ஒரு உரிமையும் இல்லாதவனாய் மாற்றுகிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எந்த ஒரு மனுஷனையும் தேவன் தீண்டத்தகாதவராக பார்க்கிறதில்லை, அப்படி அவனை பிரிக்கிறதும் இல்லை, அப்படி அவனை பிறப்பிக்கிறதும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 6:37 எடுத்தவங்க வாசிக்கலாம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் நேசிக்கிறார். அந்த மனுஷன் யாராக இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும், தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். குறிப்பாக ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் நேசிக்கிறவராக, அவர்களுக்கு சகாயராகத்தான் நம்முடைய தேவன் விளங்குகிறார். இதைத்தான் நம் சங்கீத புஸ்தகத்திலும் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 10:14. சங்கீதம் 10:14. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பனாயிருக்கிறார். எந்த ஒரு மனுஷனையும் நேசிக்கிறவராய், ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை கேட்கிற நியாயாதிபதியாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம வாசிக்க கேட்ட வசனங்கள்ல 2 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2 குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம குஷ்டரோகத்தை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். ஏன் குஷ்டரோகத்தை ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அநேக பயங்கரமான வியாதிகள் இருக்கு. அது புற்றுநோயா இருக்கலாம், காச நோயா இருக்கலாம், இல்ல 3 வருடத்திற்கு முன்பாக நாம் பயந்த கொரோனாவாக கூட இருக்கலாம். இன்னும் அநேக வியாதிகள் உண்டு. இந்த வியாதிகள்னால பெரியவர்கள் மாத்திரம் அல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்து கூட திடீர் என்று மரித்து போகிற காரியம் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்குது. முன்னெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இப்ப நமக்குள்ளேயே, நம்மை சார்ந்தவர்களுக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய இருதயம் பயப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனா முந்தைய காலகட்டத்துல என்ன ஒரு பயங்கரமான மோசமான வியாதியா இருந்தது அப்படின்னா, இந்த குஷ்டரோகத்தை ஒரு மோசமான வியாதியாக ஜனங்க கருதினாங்க. இந்த குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகமம் 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா தெளிவா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வியாதி முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது, இந்த வியாதிக்குரிய காரணம் என்ன அப்படின்னு அந்த ஜனங்கள் நினைத்தார்கள் என்றால், ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மிகுதியினால், பாவம் செய்து செய்து பாவம் மிஞ்சி போன காரணம் அப்படின்னு நினைத்தாங்க. அதற்கு பிறகு அந்த மனுஷனுடைய சாபத்தினாலும், பாவத்தின் மிகுதியினாலும் சாபத்தினாலும் தான் இந்த வியாதி அந்த மனுஷனுக்குள்ளே வந்தது என்று அந்த ஜனங்கள் நம்பினார்கள். அப்படி அந்த வியாதிப்பட்டவர்களை ஜனங்கள் எப்படி நடத்தினாங்க? ஒருத்தன் குஷ்டரோகி என்று ஆசாரியன் சொல்லிவிட்டால் அடுத்த நிமிஷமே அவன் ஊருக்கு வெளியே இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு இடத்திலே போய்தான் இருக்க முடியும். அவன் ஒருவரையும் பார்க்க முடியாது, பழக முடியாது, எந்த ஒரு உறவுகளையும் அவனாலே சந்திக்க முடியாது. சப்போஸ் தவறுதலாய் அவன் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்து விட்டால், அவன் யாரையாவது தொட்டாலோ
அல்லது அவனை ஜனங்கள் யாராவது தொட்டு விட்டாலோ கூட லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அந்த மனுஷனை 7 நாள் தனி அறையிலே வைத்திருப்பார்களாம். ஆசாரியன் வந்து அவனை சுத்தமானவனா, இவன் சுத்தம் இல்லாதவனா, இவனுக்கும் குஷ்டம் வந்துவிட்டதா என்று ஆசாரியன் சொன்ன பிற்பாடுதான் அந்த மனுஷனையும் ஊருக்குள்ளே அனுமதிப்பார்கள். அது மாத்திரம் அல்ல, அந்த குஷ்டரோகி ஜனங்கள் இருக்கிற இடம், அந்த இடத்தை கடந்து போகிற வரைக்கும் எப்படி போக வேண்டும்? தீட்டு தீட்டு என்று கத்தி கொண்டே செல்ல வேண்டும். ஏன்னா எந்த ஒரு ஜனங்களும் தெரியாம அவனோடு கூட கிட்ட வந்துடக்கூடாது. அந்த குஷ்டரோகிக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட 150 அடி தூரமாவது இருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் மீது பட்ட காற்று கூட தங்கள் மீது பட்டுட்டா தங்களுக்கும் அந்த வியாதி வந்துடும் சொல்லி அந்த ஜனங்கள் நம்பினதுனால அவனை வெறுத்து ஒதுக்குனாங்க. அப்படியே அவன் கிட்ட வந்துட்டாலும் அவனை கல்லெறிகிறதற்கு அந்த யூதர்கள் துணிவார்கள். அப்படி அவனை கல்லெறிந்து கொள்ளுகிறத அந்த யூத ஜனங்கள் வேதனையாக நினைக்கல, பெருமையாக நினைத்தாங்க. இப்படி அந்த வியாதி உள்ள மனுஷனை அவனுடைய சமுதாயத்திலிருந்தும், அவன் வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்திலிருந்தும், அந்த உறவுகளிடத்திலிருந்தும் இத்தனை நாட்களை அவன் பாடுபட்டு சம்பாதித்த அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, அவனுடைய உடைமை, அவனுக்குரிய எல்லா காரியங்களிலிருந்தும் வலுக்கட்டாயமாக அவனை ஒதுக்கி ஊருக்கு வெளியே தள்ளுவார்கள். இப்படி சமுதாயத்தினாலே அந்த குஷ்டரோகிகள் தீண்டத்தகாதவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஒரு மிக கடுமையான வலி நிறைந்த வேதனையான வாழ்க்கையை வாழும்படியாய் அவர்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த பாளையத்திற்கு வெளியே இருந்தாக வேண்டிய நிலைமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம நினைக்கலாம் இது முந்தின காலத்துல நடந்தது, 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது அப்படின்னு. நம்ம ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம்னா தெரியும், கொரோனா காலத்திலையும் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் தான் நம்ம கண்ணால பார்த்தோம். ஒருத்தருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். அந்த குடும்பத்தை எப்படி நடத்தினாங்க? அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரும் வெளியே வந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் துணிந்து போய் யாருக்காவது உதவி செஞ்சோமா, அந்த இரத்த உறவுகள் மாத்திரம்தான் அந்த வியாதியஸ்தர்களுக்கு துணையா இருந்ததை தவிர அநேக ஜனங்கள் கைவிடப்பட்டாங்க. கொள்ளை கொள்ளையான மரணங்களை நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த வியாதியஸ்தர்கள் சுகமாக்குகிற காரியத்தை தியானிக்கிற இந்த வேளையில நிச்சயமாய் ஆண்டவருடைய சுகமாக்குகிற கரம் நம்ம ஒவ்வொருவர் மீதும் வந்திறங்கும்படியாய் நம்மை ஒப்புவித்து அர்ப்பணிப்போடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமானால் நிச்சயமாய் அந்த சுகமளிக்கிற தேவனுடைய கரம், அவருடைய வல்லமை நமக்குள்ளும் கடந்து வரும். நாம் பயப்படுகிற ஒவ்வொரு வியாதிகளாகட்டும், சூழ்நிலைகளாகட்டும், எல்லாவற்றையும் மாற்றி, மகளே மகனே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன அதே தேவன் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்பதே. இப்ப இந்த ஒரு 2 குறிப்புகளின் வாயிலாக கொடுக்கப்பட்ட வசனங்களுக்குள்ள நம்ம தியானிக்கலாம். ஒன்று தேவ வல்லமையின் வெளிப்பாடு, 2வது தேவ அன்பினுடைய வெளிப்பாடு. முதலாவது நம்ம தேவ வல்லமையின் வெளிப்பாட்டை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம்ம வாசிக்க கேட்டோம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 10 முடிய நம்ம வாசிக்க கேட்டோம். இதுல நாகமான் என்கிற ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷன் சுகம் பெற்றிருக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாகமான் யாரு? சீரியா அப்படிங்கிற ஒரு தேசத்தினுடைய ராஜாவினுடைய படை தளபதியா இருக்கிறான். சோ இவனுக்கு பின்னாடி அநேகம் ஆயிரமான படை வீரர்கள் இருந்திருப்பார்கள். இவன் மிகவும் பெரியவனா,
பராக்கிரமசாலியாய் அந்த தேசத்திலே ஒரு பெரிய பொறுப்புள்ளவனாய் இருக்கிறான். ஆனா என்ன இப்படி இருக்கிறான்? ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆண்டவருடைய வார்த்தைகள்ல அவருடைய வல்லமை எப்பொழுதும் குறைந்து போகிறது கிடையாது. அவருடைய வல்லமை நம் மத்தியில வெளிப்படும்படியாய் நம்மை அர்ப்பணித்து நம்ம செய்தியை கேட்கும் பொழுது அவர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாகமான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்துட்டு கொண்டு வந்துடுறார். சிறைப்பிடிக்கிறதுனா அந்த பெண் அடிமையாக மாற்றப்படுவா. அந்த பெண் நாகமானுடைய வீட்டிலேயே அவருடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிறு பெண் அப்படிங்கிறப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 to 14 வயதுக்குட்பட்ட சிறுமி. அந்த வீட்டுல இருக்கும் பொழுது அந்த சிறு பெண் கவனிக்கிறான், நாகமானுடைய நடக்கை வித்தியாசமா இருக்கிறத கவனிக்கிறான். என்ன வித்தியாசம்? அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, இந்த தேசத்தினுடைய படை தளபதி ஒரு தனி அறையில யாரும் இல்லாம தனித்து வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட யாரும் நெருங்கிறதும் கிடையாது, அவருக்கு யாரும் பணிவிடை செய்கிறதும் கிடையாது, அவர் பணிவிடை கொள்வதும் கிடையாது. அவரும் தூரத்திலேயே நின்று தூரத்திலேயே போய்விடுறார் அப்படின்னு சொல்லி இந்த நடக்கையினுடைய வித்தியாசத்தை கவனித்து அவர் குஷ்டரோகியா இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்கிறார். அவர் குஷ்டரோகி அப்படின்னு தெரிந்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டான். வேதத்துல சொல்லியிருக்குதா? அந்த பொண்ணு சந்தோஷப்படாம, என்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து, என்னுடைய சொந்த தேசத்திலிருந்து, பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து அடிமையா இந்த நாகமான் வேறு ஒரு தேசத்திற்கு கொண்டு வந்தானே, இது அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சந்தோஷப்படல. மாறாக என்ன செய்யறா அந்த பொண்ணு? வேதத்துல சொல்லப்பட்டபடி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவள் தீமையை தேவனுடைய அன்பினாலே நன்மையாக மாற்றுகிறாள். என்ன செய்யறா? அவள் தன் நாச்சியார் இடத்துல போய், அதாவது நாகமானுடைய மனைவி கிட்ட போய், என் ஆண்டவன், அதாவது நாகமான் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்துல போவாரானால் அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொல்றான். தனக்கு நேர்ந்த தீமைய சரிக்கு சரி கட்டாம அந்த இடத்துல தேவனுடைய அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். தனக்கு அவர் தீமை செய்துட்டாரு, என்னுடைய வாழ்க்கையே இவரால் மாற்றப்பட்டு விட்டது, எனக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய சுதந்திரமே இல்லை, என்னை பெற்றவர்களை, என் குடும்பத்தார்களை இனி நான் பார்க்க போவேனோ, இனி நான் பார்ப்பேனோ என்கிற எல்லா கேள்விக்குறிகளும், எந்த ஒரு தெளிவான வாழ்க்கையின் சூழ்நிலை இல்லாத போதும் அந்த சின்ன பெண் செய்கிறா, தேவனுடைய அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்தி அந்த வியாதி சுகமாகிறதற்கான ஒரு பதிலை அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த இடத்துல இந்த வசனங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்தா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு, தீமை செய்யலன்னா கூட பரவாயில்ல, நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நம்ம பதிலுக்கு பதில் சரி கட்டுகிறோமா, இல்ல தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அந்த சின்ன பொண்ணுடைய வார்த்தை நாகமான இஸ்ரவேலின் ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அந்த ராஜா எலிசாவிடத்துல அனுப்புகிறார். இந்த எலிசா யாரு? எலியா என்கிற தீர்க்கதரிசியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இந்த எலியாவை தான் ஆண்டவர் உயிரோடு கூட அக்னிமயமான ரதங்களோடும் குதிரைகளோடும் எடுத்துக்கொண்டார். இந்த எலியாவுக்கு கீழே தான் எலிசா ஊழியம் செய்துட்டு இருந்தார். இந்த எலிசா தேவனுடைய வல்லமையை, எலியாவின் மீது இருந்த வல்லமையை விட எனக்கு 2 மடங்கா வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேரு ஆவிக்குரிய காரியத்துல எனக்கு வரங்கள் இப்படி வேணும் ஆண்டவரே, எனக்கு 2 மடங்கான வரம் வேணும், எனக்கு சுகமாக்குகிற வல்லமை வேணும், நான் அன்புள்ளவளா இருக்கணும், நான் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லணும்னு விருப்பப்படுறோம்.
எத்தனையோ உலகத்தரமான காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? இந்த காரியம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் ஆண்டவரே, இந்த இடத்துல சுகம் எனக்கு முழுமையாய் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்படுறோம், ஜெபிக்கிறோம், அதற்கான ஆயத்தங்களை செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை எத்தனை பேர் நாடி தேடி ஓடுகிறோம்? தேவனுடைய சமூகத்துல இரட்டிப்பாய் நேரத்தை நாம் செலவிட முடிகிறதா? நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், பரபரப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் நம்மை ரட்சித்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவனிடத்துல நம்மளால நேரத்தை செலவிட முடிகிறதா? அவருடைய காரியத்தை ஏதாவது ஒன்றாவது நம்மளால செய்ய முடிகிறதா? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த எலிசா எப்படிப்பட்டவர்னு சொல்லுது வசனம். அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த மனுஷன். மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கிற காரியம் இந்த 2 ராஜாக்களை சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின அதிகாரத்துல. இந்த எலிசா அவர் வாழ்ந்த காலத்துல ஆண்ட ராஜாக்களுக்கு என்ன காரியத்தை செய்திருக்கிறார்னா, அந்த ராஜாக்கள் சத்துருக்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜாக்கள் போகிற இடத்துல எல்லாம் இவர் சொல்லி வரான், இந்த இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, போகாத, இந்த இடத்துல உனக்காக காத்திருக்கிறார்கள், நீ போகாத அப்படின்னு சொல்லி அநேக முறை ராஜாக்களுக்கு உதவி செய்தபடினால் அவர் வாழ்ந்த காலத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல மிகவும் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா கருதப்பட்டார். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தீர்க்கதரிசி இஸ்ரவேலில இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த சிறு பிள்ளை நாகமானை எலிசாவினிடத்துல அனுப்புகிறாள். அந்த பொண்ணு எலிசாவை பார்த்திருப்பாளா? அவரை பார்த்து பேசியிருப்பாளா? அவர் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாளா என்றெல்லாம் வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு எப்போதோ எங்கேயோ அவரை குறித்து கேள்விப்பட்ட ஒரு காரியம் இந்த இடத்துல தன் ஆண்டவன் தன்னுடைய எஜமானுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று எண்ணி வஞ்சனையாய் நடக்காம, தெரிந்தும் இவனை சுகமாக்க முடியும் என்று தெரிந்தும் என்னை அடிமையாக்கினானே, எனக்கு தீமை செய்தானே என்று சொல்லி வஞ்சனையாய் நடக்காமல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவ வல்லமை எலிசாவின் மூலமாய் நாகமானை குணமாக்குகிறது. இந்த இடத்துல நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? தேவனுடைய அன்பும் அவருடைய வார்த்தையும் தேவைப்படுகிற இடத்துல, அதாவது எந்த ஒரு மனுஷன் ஆகட்டும், எந்த ஒரு மனுஷியாகட்டும், தேவனுடைய வார்த்தையும் அன்பும் அந்த இடத்துல தேவைப்படுகிறது அப்படின்னு தெரிந்திருந்தோம் நம்ம வாய்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோமா? எந்தெந்த காரியத்துக்காகவும் மணிக்கணக்கில் பேசுறோம், வாதாடுறோம், கடைசியில சண்டையில போய் முடிகிற அளவுக்கு நம்மளுடைய பேச்சுக்கள் இருக்குது. எந்தெந்த காரியத்தை பேசுறதற்கும் வெட்கப்படுகிறது இல்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு 10 பேருக்கு முன்பாக, ஏன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கும்போது சொல்றதுக்கு கூட வெட்கப்படுறோம். ஒரு தவறான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பலனை எந்தெந்த காரியங்களுக்காகவும் செலவழிக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை சொல்றதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம் நம்ம? வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:2 எடுத்தவங்க வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற நம்ம எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்பேற்பட்ட சமயத்திலும் எந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுமானால் நம்மளுடைய வேலை ஆண்டவரை குறித்து சொல்றது, கிரியை செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்தும்
கொண்டு வருமானால், அவனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்குமானால், அதுதான் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், தவறாம சபைக்கு வரேன், இதுதான் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு. இது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆதாரம், அடிப்படை, நமக்கான ஒரு காரியம், நம்மளுடைய பர்சனல் லைஃப்கான காரியம். எது ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை, எது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைனா, ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதும் அவனை ஆண்டவருக்குள்ளாக நிற்க வைப்பதும் தான் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். இந்த காரியத்திற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? அவருடைய அன்பை மற்ற ஜனங்களுக்கும் சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களையும் கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். இந்த காரியத்துல நம்மை சரியாய் நம்ம வெளிப்படுத்தணும். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இந்த நாகமான் ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம் எடுத்தவங்க. போதும். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஒரு புறஜாதியான் தேவனை குறித்து அறியாத ஒரு மனுஷன் சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அந்த மனுஷன் அந்த சுகமாக்கப்பட்ட பிற்பாடு அந்த சீரியா தேசத்துல போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாரா, என்ன செய்தாரா என்று நமக்கு குறிப்புகள் சொல்லப்படல. ஆனால் அந்த மனுஷன் சும்மா இருந்திருப்பாரா? அவர் அமைதியா இருந்திருந்தாலும் அவருக்கு பின்பாக நிற்கிற ஆயிரமான படை வீரர்கள் என்ன யோசித்திருப்பாங்க? இந்த மனுஷனுக்கு இவ்வளவு நல்ல சுகம் எப்படி கிடைச்சிச்சு? நம்முடைய கர்த்தருடைய நாமம் புற தேசத்திலும் மகிமைப்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு அந்த நாகமான் கர்த்தரை குறித்து சொன்னார் என்று சொல்லப்படல. ஆனால் நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல உயர்ந்திருக்கும். கர்த்தரே தேவன் என்பதை அநேக ஜனங்கள் உணர்ந்திருப்பார்கள். இன்றைக்கும் எத்தனை பேரு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் பார்த்து தேவனை ஏற்றுக்கொள்றாங்க? நம்ம இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனுடைய காரியத்துல நம்மை முன்பாக வைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா? நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் அநேகர் போதும் என்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்துச்சு ஆண்டவருக்குள்ளாக, இந்த காரியத்தை செய்யறேன், இது போதும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எழுந்து ஓடு, நீ நிற்கிற நிலையிலேயே தேங்கிடாத, நீ எழுந்து எனக்காக ஓடு என்றுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.